வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு KRLogics. ஸோ நான் உங்கள் மணி. ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு தான் மெயினாகவே இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே வந்து ரிவிஷன் பண்ணுற ஒரு இதில் வந்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவும் போகணும், அண்ட் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ரிவிஷன் வீடியோவும் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து பண்ணேன். அதனால வந்து இன்னையிலேருந்து நம்ம டெய்லி சிஏவோட ஒரு நியூ இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே 5 மணிக்கு டெய்லி வந்து உங்களுக்கு வந்து சிஏ வந்து கொடுக்குறேன்ல. ஸோ இப்போ இந்த 5 மணி சிஏ லைவ் வந்து எண்ட் ஆஃப் த செஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் வந்து நம்ம 3 மாதம்னா கடைசி 3 மாதத்துலேருந்து 70% ஆஃப் த கொஸ்டின் வந்து வர மாதிரி நம்ம வந்து இவ்வளோ நாள் நம்ம வந்து தெரிஞ்சிருப்போம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 கொஸ்டின்லேருந்து ஒரு 15 கொஸ்டின் வரைக்கும் ரிவிஷன் வந்து ஆட் பண்ண போகிறேன். எப்படி அப்படின்னா, இது 3 மாதத்தோட நியூஸில் வந்து இருந்திருக்கும், ரொம்ப இன்டெப்த்தாக இருக்கும். அப்போ நீங்கள் நிறைய யோசித்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் டெய்லி சிஏ வந்து மிஸ் பண்ணாமல் வாங்க. எண்ட் ஆஃப் த லைவ், அதாவது அரை மணி நேரம் தான் டெய்லி சிஏ வந்து 25 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்கு முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷமே வச்சுக்குவோம். அதில் இந்த 20 கொஸ்டினில் எத்தனை பேர் வந்து ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிவிஷன் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து கணேசனை வந்து 13 hours மெகா மாரத்தான் வந்து போட போகிறாங்க, ஒன்லி ஃபார் பிஓ மெயின்ஸுக்காக மட்டுமே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிஏக்கான ஒரு மாரத்தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் கண்டிப்பான முறையில். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரீசனிங் கிளாஸ் வந்து ரெகுலராக வந்து கொண்டு போவோம். நம்மளுடைய மெயின் செஷன் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங் செஷன் வந்து நல்ல ஃபீட்பேக் வந்து இருந்தது. நம்ம பசங்களை போய் பார்த்தப்பையும் அவ்வளோ கமெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு, ஒரு பாசிட்டிவ் வந்து இருந்தது. பட் இருந்தாலும் என்னால் வந்து இந்த ஷோல்டர் பெயின் வந்து கொஞ்சம் வந்து வெளியே வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்க முடியும். ரொம்ப பெயினிங், இன்னும் ஸ்டில் இட் கிவ் மீ a lot of பெயின் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உட்காந்து ஒரு ஒழுங்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, தூக்கம் வர மாட்டேது, இந்த கை ஒரு மாதிரி இருக்கிறனால. அதனால் வந்து திருப்பி இன்றைக்கும் வந்து ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஓகேவாயிருச்சு அப்படின்னா நம்ம ரீசனிங் செஷனும் கொண்டு வந்துடுவேன். இல்லைனா உங்களுக்கே திருப்பி கிளாஸ் போடாமல் இருந்தது கிடையாது. தூங்க முடியல மக்கள், எப்படி இந்த நரம் வந்து டிப் பிடிச்சிட்டே இருக்கேன். ஸோ அதான் போய் செக் பண்ணிட்டு என்ன எதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரேக் வந்து கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் வந்து வலிச்சாலும் வலிக்கலாம். இன்றைக்கி 2 கிளாஸ் சிஎல்ஐ வந்து கொடுத்துடலாம். மறந்துடாமல் எல்லாருமே சிஎல்ஐக்கு வந்துடுங்க. 5 மணி நம்மளுடைய டைம் இருக்கட்டும். இந்த இன்ஸ்டியூட் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். டாடா பை பை. சாயந்தரம் வந்து இதே மாதிரி தரமான செஷன் உங்களே வந்து சந்திக்க முடியும். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் மணி. தேங்க்யூ ஸோ மச். டாடா பை பை.